வணக்கங்க. இப்ப எல்லாமே அவன் செயல். அந்த படத்தோட காமெடி வந்து பயங்கர ஹிட். நிறைய தடவை பார்த்துருக்கோம். இன்னைக்கு உங்களோட சேர்ந்து பார்க்கறதுல சந்தோஷம். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வருது. நம்மளோட சேர்ந்து இல்லை உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. You proceed. Your Honor, இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஐயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு கோட்ஸ் இப்படியெல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மை லார்ட். கடுப்பேற்றார் மை லார்ட். இந்த லாங்குவேஜ் யாருக்கு காட்டி இருக்கிறார் என்றால் என் போன்ற அழகாக காலிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரால். டவுன் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி இவரான தெரியாத சட்டம் ஒன்று எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து குற்றவாளிக்கு தண்டனை வழங்குமாறு தெரியுது. நீ மூடு செத்த நேரம் மரம் குரங்கு குப்பா. அவர் முடிய போடுகிறது இருக்கட்டும். அவர்கிட்ட 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். 2 டேய் 1 லட்சம் தான் என்ன சொன்ன? அவன் என்னடா 2ங்கறான்? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளிய வா. யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறியா? பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா? அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. வெளியே வாங்கடா உங்களை வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டு முருகா, நீ என்ன உள்ள வந்து உட்கார்ந்திருக்க? அத ஏயா கேக்குற? உள்ள இருக்கன வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கன உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை? அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம். ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன? ஜட்ஜ் அப்செட் ஆகி ஏண்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கலவனையா இருந்துட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்குறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா. ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட. அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள வந்துட்டானுங்கல்ல என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? ஜாமீன போய் யாரா உங்களை மீன் கடையில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாதவங்களை எனக்கு கஷ்டம் பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டினா உங்களை முட்டினேன். எங்க முட்டினீங்க? முதல்ல உங்க மூஞ்சில உள்ள ரத்தத்தை தொடங்க.
வலிக்காமையா வருது? ஆமா, ரத்தம். கோபத்துல குறுக்க இருக்க கம்பியை மறந்துட்டேன். அண்ணே, வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதுப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான். அண்ணே, அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர்ண்ணே. அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். டேய், இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்கம் வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ரா இருக்கு? எத்தனை கோயில் சாமியை முதுகுல வச்சுட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை கோயில்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்கணும் சொல்லிடா. பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதெல்லாம் போகுமா? அண்ணே, மூணு கட்டமா பேசியா? அண்ணே, வக்கீல் அரசியல் கட்டப்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய், எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படியே தேச சாயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கீங்க. ஜேசுதாஸா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன். அரசியல்ல குதிச்சிருக்கேன்டா, அரசியல்ல குதிச்சிருக்கேன். அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டு டேய், நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன் வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே. எங்க அவனுங்க? வாங்க வாங்க கட்டி தூக்கி வந்தாலும் கட்டு குப்போட காலில் விழுகிறீங்களே. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம். சரி, நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டு வரலாம். மனு தான் கொண்டாந்து தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதிதான். என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே எரியலைங்க. டேய், போஸ்ட் ஆபீஸ் போன போடு. சரிடா, ஸ்லிப்பால ஒண்ணு அப்ளிகேஷன் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ் பூரி பாஸ்னு. டேய், ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்குற? கோயம்புத்தூர்ல 7 நம்பர் தானே? ஓ 7ஆ? நான் 15 நினைச்சேன். 15 அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன்னு தெரியல. என்ன மணி அடிக்குது? ஹலோ 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 ஹலோ, நான் வட்ட செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்ட செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு. சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா அவங்க குடியா மொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்டுக்கு வர்றேன். வா. என் ஏரியாவுல விளக்கெரியல. மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துறா மங்கி. யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என்கிட்ட படி சிக்கனா? டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஒட்டகத்தை மோதி பாடுறான். டேய், வாடா இங்க. போன குறா. டேய், நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா அங்க அண்ணிட்ட வந்து மோதி பாடுறா பாப்போம். அட்ரஸ் சொல்றா. டேய், என்னடா பெரிய அட்ரஸ்? வண்டு முருகன் நம்பர் 2 மேலப்பாளையம் தெரு, கோயம்புத்தூர் 24. ஓ, நம்ம ஏரியாதா? டேய், இந்தாடா, இங்க கொண்டாங்க. இந்தாங்கண்ணே. ஹலோ ஹலோ, என்னடா கட் ஆயிடுச்சு? டேய், சொல்லுங்கண்ணே. என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது? உங்க தலைமையில நம்ம கட்சியில சேர வராங்கண்ணே. அதுக்குள்ளே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. பார்த்தா கட்சியில சேர்ற மாதிரி தெரியலையே. ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. நாங்க சீட்டு விளையாடும் போது வட்ட செயலாளர் வண்டுமுருகன் போன் பண்ணது யாரா? ஓ, இவன் தானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? ஓஹோ, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா இவனை. தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கம் ஆன் பாய்ஸ்.
அப்பனே முருகா. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் எங்க தூக்கிட்டு போறீங்க? ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். Thanks for visiting our channel at Common Man Mind Voice, SKR's Reactions. Please like, comment, share and subscribe.